சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் பதவியேற்றார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரன் பதவியேற்றார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டத்திலிருந்து அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது தலைமைச் செயலகத்தில் வந்து அவரது அறையில் தற்போது தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கோப்புகளில் அவர் கையொப்பமிட்டு அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் பயன்படுத்தி வந்த அதே அறை புதிதாக பொறுப்பேற்றுள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தற்போது தன்னுடைய அறையிலே வந்து கோப்புகளில் கையொப்பமிட்டு அதிகாரிகளுடைய வாழ்த்துக்களோடு அவர் தற்போது பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றார். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பிபிடி ஒன்று காண்பிக்கப்பட இருக்கின்றது. அதாவது இந்த சுற்றுலாத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது, தற்போது இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் என்ன திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்றது, சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களினுடைய நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உயர் அதிகாரிகள், அதாவது IAS உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் விளக்க இருக்கிறார்கள். எனவே இதனை தொடர்ந்து அமைச்சர் தன்னுடைய அந்த பொறுப்புகளை கவனிப்பார் என்று தெரிய வருகின்றது. அதே போல மற்ற துறைகள் பொறுத்தவரையிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போல பால்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் தங்களுக்கான அந்த அறைகள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் அந்த அறைகளிலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான பணி நடைபெறுகின்றது. குறிப்பாக செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஆவடி நாசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் பொறுப்பேற்றிருக்கின்றார். எனவே அவர்களுக்கான அறைகள் தற்போதுதான் தயாராகி வருகின்றது. அந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் அவர்களும் தங்களுடைய அறைகளில் வந்து கோப்புகளில் கையொப்பமிட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.